எதுக்கு அந்த அம்மா ஆசிரியர் பண்ணாங்க, எப்படி இறந்தாங்க என்னன்னு தெரியலையே. அவங்களுக்கு இயற்கையாக சாகலை, அவங்களுக்கு இயற்கையாக மரணமே வந்திருக்காது. சுகர் இருந்துதான், இருந்தாலும் அவங்கள சாகலை. அவங்களுக்கு அவங்க உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் அது ஒரு சஸ்பிஷன் இருக்க தான் செய்யுது. அவங்களாலே அவங்க உடம்பு பார்த்துக்க முடியாமல் போக முடியாது, வாய்ப்பே இல்லை. என்னடா நம்ம நாட்டு சிஎம்முக்கே பாதுகாப்பு இல்லையே, நம்மளாம் ஏமாத்துறோம். ஸ்வீட் சாப்பிட்டது, இட்லி சாப்பிட்டது, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சும்மா கதை. எனக்கு தெரிஞ்சு சதி தான், ஏதோ பண்ணி அவங்கள கொண்டுட்டாங்க. அவ்வளோ கெட்டிக்காரங்க அவங்க. இன்னொரு விஞ்ஞானம் முன்னேறி இருக்குது. அவங்க சாவில் மர்மம் இருக்குன்ட்டு எத்திட்டே விழுந்ததை செஞ்சுப்பாங்க, ஏதாவது செஞ்சுப்பாங்க, ஒழிச்சு கட்டணும். அவங்க உடம்பு அவங்க பார்த்துக்கல. பாதுகாக்கணும்னு நினச்சா நல்லா பாதுகாத்து காப்பாற்றிருக்கா. செல்வி ஜெயலலிதா தமிழகத்தின் முதலமைச்சராக 6 முறை ஆட்சி செய்த ஆளுமை, 1.5 கோடி அதிமுக தொண்டர்களின் நம்பிக்கை நட்சத்திரம், இந்திய அரசியல் களத்தை தீர்மானித்த சக்திகளுள் தவிர்க்க முடியாத தலைவி. அப்படிப்பட்ட ஜெயலலிதாவின் மரணம் தமிழகத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கி எடுத்த நிகழ்வு. எப்படி நடந்தது அந்த மரணம்? உண்மையில் போயஸ் கார்டன் தொடங்கி அப்பல்லோ வரை ஜெயலலிதாவை சுற்றி என்னதான் நடந்தது? ஏன் இத்தனை சந்தேகங்கள், இத்தனை கேள்விகள், இத்தனை குழப்பங்கள், இத்தனை மர்மங்கள்?
ஒட்டுமொத்த தமிழக மக்களின் இதய துடிப்பையும் ஒரு நிமிடம் வேகப்படுத்திய செய்தி அது. ஜெயலலிதா உடல் நலம் குன்றியதால் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி. தமிழக முதல்வர் ஜெயலலிதா திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக Jayalalitha has been admitted to hospital for fever. Chief Minister Jayalalitha has தமிழ்நாடு முఖ్యమంత్రి ஜெயலலிதா CM Jayalalitha became ஜெயலலிதா was stable and under observation. CM ஜெயலலிதா சிகிச்சை கொனசாகி. ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தியை கேள்விப்பட்ட ஒவ்வொருவரும் அதிர்ச்சியும் அச்சமுமாக விவாதிக்கத் தொடங்கினார். என்ன ஆனது அம்மாவுக்கு? ஏன் திடீரென மருத்துவமனையில் அனுமதி என்று தங்களுக்குள் பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டனர். அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் முதல் அமைச்சர்கள் வரை பலரும் பயமும் பதற்றமுமாக அப்போலோவில் குவிந்தனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதில் தொடங்கி மரணம் வரை ஜெயலலிதா என்ற இரும்பு மனுஷியின் இறுதி அத்தியாயத்தில் மர்மம் இருக்கிறதா? அப்போலோ மருத்துவமனையில் 75 நாட்களாக ஜெயலலிதாவுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சையில் முரண்பாடு இருக்கிறதா என பல கேள்விகள் இன்னமும் விவாதப் பொருளாகவே இருக்கின்றன. ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தேதியிலிருந்து சரியாக ஓராண்டுக்கு பிறகு, அதாவது 2017 செப்டம்பர் மாதம் ஜெயலலிதாவின் மரணத்தில் எழுப்பப்படும் சந்தேகம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான ஆணையத்தை தமிழக அரசு அமைத்தது. டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் இறப்பு குறித்து விசாரணை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிட ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் இன்குயரி கமிஷன் அமைக்கப்படும். கடந்த 2 ஆண்டுகளாக அந்த ஆணையத்தின் முன்பு ஜெயலலிதாவுக்கு நெருக்கமானவர்கள், சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் என 154 பேர் தாக்கல் செய்த பிரமாண வாக்குமூலங்களில் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் ஏற்பட்ட முன்னேற்றம், பின்னடைவு, சவால்கள் குறித்து விரிவாக கூறியுள்ளனர். இதுவரைக்கும் பொதுவெளிக்கு வராத பல புதிய தகவல்கள் ஆணையத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வாக்குமூலங்களில் பொதிந்து கிடக்கின்றன. அப்போலோ தொடர்ந்த வழக்கில் ஆறுமுகசாமி ஆணையம் செயல்படுவதற்கு உச்சநீதிமன்றம் தற்போது இடைக்கால தடை விதித்துள்ள நிலையில் ஜெயலலிதாவுக்கு நேர்ந்தது என்ன என்று வினவும் பார்வையாளர்களுக்காக புதிய தரவுகளை வெளிச்சம் போட்டு காட்டும் முயற்சி. முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதற்கு மறுநாள் மருத்துவமனை நிர்வாகம் ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டது. காய்ச்சல், நீர்ச்சத்து குறைபாடு காரணங்களால் ஜெயலலிதா அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்றும் அவரது உடல்நிலை சீராக உள்ளது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த செய்திக்குறிப்பில் இருந்துதான் முதல் சர்ச்சை புயலாக கிளம்பியது. ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் சொல்லப்பட்டதற்கும் சிகிச்சையில் இருந்த முதலமைச்சரின் உடல்நிலையும் பெரும்பாலான நேரங்களில் ஒத்துப்போகவில்லை என்று அப்போலோ கிரிட்டிக்கல் கேர் பிரிவின் தலைமை மருத்துவர் ராமகிருஷ்ணன் நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்தில் தெரிவித்துள்ளார். இதில் பெரும் அதிர்ச்சி என்னவென்றால், ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்த கிரிட்டிக்கல் கேர் மருத்துவர் ரமேஷ் வெங்கட்ராமன் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செப்டம்பர் 22ஆம் தேதி இரவே அவருக்கு அக்யூட் எல்வி ஃபெயில்யூர், அதாவது இதயத்தின் இடது வென்ட்ரிகுலர் செயலிழப்பு என்று மருத்துவ கையேட்டில் எழுதப்பட்டுள்ளதாக ஆணையத்தில் கூறியுள்ளார்.
அதேபோல் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்த நுரையீரல் சிறப்பு மருத்துவர் நரசிம்மன் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மறுநாள், அதாவது செப்டம்பர் 23ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு அக்யூட் லங் இன்ஜுரி எனப்படும் நுரையீரல் செயல்பாட்டால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார் என ஆணையத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளார். இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல், ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்த இதயவியல் நிபுணர் YVC ரெட்டி ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதே செப்டிக் ஷாக் என்று சொல்லப்படும் இரத்தத்தில் சீழ்தன்மை அதிகரித்ததால் உடல் உறுப்புகள் முடங்கிய நிலையில் இருந்தார் என ஆறுமுகசாமி ஆணையத்தில் பதிவு செய்திருக்கிறார். ஆறுமுகசாமி ஆணையத்தில் மருத்துவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்களின்படி பார்த்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதே ஜெயலலிதா அபாய கட்டத்தில் இருந்தாரா? அப்படியென்றால் உண்மையில் முதலமைச்சர் ஜெயலலிதா எந்தெந்த நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தார் என்பன போன்ற கேள்விகள் எழுவதை தவிர்க்க முடியவில்லை. தனது உடல்நிலை குறித்து மக்களுக்கு தெரிவிக்குமாறு முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியதால் தாங்கள் அப்போலோ மருத்துவமனை நிர்வாகத்தை ஊடகங்களுக்கு அறிக்கை அளிக்க அனுமதித்தோம் என்று அப்போதைய தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் ஆறுமுகசாமி ஆணையத்தில் கூறியுள்ளார். முதல் செய்திக்குறிப்பில் இருந்த முரண்பாடான தகவல்களையும் அப்போலோ மருத்துவமனையின் அறை எண் 2008 என்ன நடக்கிறது என்பதையும் மருத்துவமனை வாசலில் தவமிருந்த தொண்டர்கள் அறிந்திருக்கவில்லை. ஒரு பக்கம் பிரார்த்தனை, மறுபக்கம் தீவிர சிகிச்சை. அப்போலோ வாசலில் தவம் கிடந்தவர்களில் பலருக்கும் ஒரு செய்தி தெரியாது. அது ஜெயலலிதாவின் உடல்நல பாதிப்பு ஒரே நாளில் வந்ததல்ல என்பதுதான். வயதுக்கே உரித்தான உடல் உபாதைகளை அவ்வப்போது எதிர்கொண்ட முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல் நலனில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்திய இடம் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறை. Orders 144 has been extended to 5 km radius from the Parapragara police station jurisdiction. The special court convicted Tamil Nadu Chief Minister Kumari Jayalalitha them to 4 years simple imprisonment, and for the A1 Jayalalitha 100 crores fine is imposed. Chief Minister Jayalalitha guilty in that case, so she's now been. சொத்துக்குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா குற்றவாளி என்று தீர்ப்பை அறிவித்தார் நீதிபதி மைக்கேல் டி குல்ஹா. Breaking news coming in now. Jayalalitha has complained of. बड़ी खबर ये कि जयललिता को 4 साल की सजा का ऐलान हुआ है. சொத்துக்குவிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்டு பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறை வளாகத்திற்குள் அழைத்துச் செல்லும் போதே அது நாள் வரை இரும்பு மனுஷியாக இருந்த செல்வி ஜெயலலிதா மன ரீதியாக சுக்குநூறாக உடைந்து போனார். டான்சி வழக்கில் அப்போது மத்திய சிறையில் கூவம் நதி கரையில் அடைக்கப்பட்ட போது அவருக்கு மிகவும் என்ன சொல்வது, அவரை மிகவும் பாதித்த அனுபவங்கள் கிடைத்தன. அங்கே ஒரு சிறிய அறையில் ஒரு பெருத்த தேகம் உள்ள ஒரு பெண்மணியை அடைத்து கொசுக்கள் கடிக்கும் அந்த கூவம் நதிக்கரையில் காற்றில்லாமல் அவதிப்பட்டார். பிறகு பெருச்சாளிகள் எல்லாம் அவர் மீது ஏறி ஓடும் என்று கூட சொல்லியிருக்கார். ஆக இனி சிறைவாசம் நமக்கு இல்லை என்ற நிச்சயத்தில் தான் இருந்தார். ஆனால் கிடைத்த தீர்ப்பு அவருக்கு பெருத்த அதிர்ச்சி. அந்த நொடியிலிருந்தே ஜெயலலிதாவுக்கு இருந்த உடல் உபாதைகள் மெல்ல மெல்ல விஸ்வரூபம் எடுக்கத் தொடங்கின. சிறைக்குள் அடைக்கப்பட்டதால் ஏற்பட்ட கடுமையான மன அழுத்தம் அவருடைய உடல் நலனை உருக்குலைக்கத் தொடங்கியது. சிறை வாழ்க்கைதான் ஜெயலலிதாவின் உடல் நலன் மோசமடைந்ததற்கான காரணம் என்கிறார்
ஜெயலலிதாவின் நண்பர் டி.ஏ. நரசிம்மன். ஒரு பயம் இருந்தது. காவிரிக்காக போராடி கர்நாடகத்தின் விரோதத்தை அவர் சம்பாதித்துக் கொண்டிருந்ததால் கர்நாடக சிறையில் அடைப்பட தயக்கம் காட்டினார், பயந்தார். தன்னை சரியாக கவனிக்க மாட்டார்களோ, தன் உடல்நிலை ஏற்கனவே சீராக இல்லை, அங்கே எம்மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குமோ, என்ன வசதிகள் கிடைக்குமோ என்கிற பயத்தில் இருந்தார். ஸோ பரப்பன அக்ரஹாரம் தான் அவரது முடிவை துரிதப்படுத்தியது என்று சொல்ல, மன ரீதியாக, உடல் ரீதியாக. அதுவரைக்கும் கட்டுக்குள் இருந்த நீரிழிவு நோய், ரத்த அழுத்தம் ஆகியவை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவிற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தின. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அந்த விடுதலை ஜெயலலிதாவுக்கு லேசான ஆசுவாசத்தை கொடுக்கும். மெல்ல மெல்ல குணமடைவார் என்றுதான் நினைத்தனர். ஆனால் வீடு திரும்பிய பிறகும் நோயின் பிடியிலிருந்து ஜெயலலிதாவால் முழுமையாக விடுதலை பெற முடியவில்லை. போயஸ் தோட்டம் வேதா நிலையத்திலிருந்து முதலமைச்சராக கிளம்பிய ஜெயலலிதா பெரும் நோயாளியாக வீடு திரும்பினார். சொத்து குவிப்பு வழக்கில் மேல்முறையீட்டில் கிடைத்த தீர்ப்பால் முழுமையாக விடுதலையானாலும் அதை கொண்டாடக்கூட முடியாமல் வீட்டிற்குள் முடங்கினார் என்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர்கள். ஆர்கே நகர் எலெக்ஷன் வரைக்குமே அவங்க வெளியவே வரல, எந்த விதமான தொடர்பும் வெளி உலகத்துக்கு கூட வச்சுக்கல. அவங்க உடல்நிலை பலவிதமான ஊகங்களுக்கு அந்த விஷயம் அடிகோலுது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பெற்ற வெற்றி ஜெயலலிதாவை மீண்டும் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்தது. முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து விட்டால் அம்மாவுக்கு எல்லாம் சரியாகிவிடும் என்று ஜெயலலிதாவுக்கு நெருக்கமானவர்கள் பலரும் முழுமையாக நம்பினார்கள். ஆனால் நாளுக்கு நாள் ஜெயலலிதாவின் உடல்நிலை மோசமடைந்தது. ஒரு பக்கம் நீரிழிவு நோயின் தாக்கத்தால் காலில் கட்டி, கூடவே வயது மூப்பின் காரணமாக ஆட்கொண்ட மறதி, தூக்கமின்மை, தோலில் ஏற்பட்ட நோய் தொற்று என பல பிரச்சனைகளால் கடுமையான அவதிக்கு உள்ளானார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. ஒரு கட்டத்தில் போயஸ் கார்டன் வேதா நிலையம் இல்லத்திற்கு மருத்துவர்கள் தொடர்ச்சியாக வரத் தொடங்கினர். 3 தோல் நோய் சிகிச்சை மருத்துவர்கள், 4 நீரிழிவு நோய் சிகிச்சை மருத்துவர்கள், 3 நரம்பியல் சிகிச்சை மருத்துவர்கள் உட்பட 20 மருத்துவர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்தனர். வீட்டில் கொடுக்கப்பட்ட சிகிச்சைகளை தாண்டி நேரடியாக போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றும் பரிசோதனைகள் செய்ததாக அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் தனது வாக்குமூலத்தில் கூறியுள்ளார். 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று அதிமுகவின் முன்னணி தலைவர்கள் ஒரு பக்கம் கணக்கு போட்டுக் கொண்டிருக்க, மறுபக்கம் ஜெயலலிதாவின் ரத்தத்தில் சர்க்கரை அளவின் எண்ணிக்கையை கண்டு மருத்துவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர்.
அதனால் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது தனது வழக்கமான பிரச்சாரத்தை ஜெயலலிதாவால் மேற்கொள்ள முடியவில்லை. ஹெலி ஹாப்பிங் நாங்கள் தான் எழுதினோம். ஹெலி ஹாப்பிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ், ஒரு இடத்துக்குலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஹெலி ஹாப்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயே அவங்க வின் பண்ணிட்டு வராங்க, கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டு வராங்க. சட்டசபையில் கூட வழக்கமாக எழுந்து நின்று ரொம்ப உத்வேகமாக பேசக்கூடிய ஒரு லீடர் அவங்க. ஆனால் 2015க்கு பிறகாகவே சட்டசபையிலேயே உட்கார்ந்து தான் பேச ஆரம்பித்தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் உண்மையான மக்கள் இயக்கம், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைவியை கொண்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கம் இருக்கின்ற வரை, நான் இருக்கின்ற வரை இந்த இயக்கம் மென்மேலும் மென்மேலும் தமிழர்கள் வாழ்வு வளம் பெற செயல்படும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். He had the premonition of death. மரணத்தை தான் விரைவில் அடைந்து விடுவோம் என்கிற ஒரு நம்பிக்கை அவரிடம் வந்துவிட்டது. அதனால தான் நான் அப்பொழுது கூட ஒரு பேச்சில், நான் இறந்த பிறகு கூட கட்சி 100 ஆண்டுகள் வாழும் என்று சொன்னார். காரணம், அப்போதெல்லாம் அவர் மனநிலை முழுவதும் மரணத்தை பற்றி தான் நினைத்து கொண்டிருந்தார். இன்னும் 2 நாட்கள் பொறுத்தால் அனைவருக்கும் மக்களுடைய தீர்ப்பு என்ன என்பது தெரியும். இந்த பாக்டீரியாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன தொடர்பு? ஜெயலலிதாவின் உடலுக்குள் இந்த பாக்டீரியா உட்புகுந்தது எப்படி? அரசியல் சதுரங்கக்காய் நகர்த்தலில் ஜெயலலிதா தொடர் வெற்றியை குவித்தார். வரலாற்று வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார் செல்வி ஜெயலலிதா. ஜெயலலிதா என்னும் நாள் சட்டப்படி அமைக்கப்பட்டு 2016 தேர்தலில் கூட தோல்வி அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் தனியாக நின்றார். என்னிடம் சொன்னார் அவர், எனக்கு எல்லாத்துலேயும் ஆர்வம் போயிடுத்து, ஐ வாண்ட் டு ஹாவ் அ குவைட் லைஃப், பீஸ்ஃபுல் லைஃப் என்று தான் அடிக்கடி சொல்லுவார். ஸோ தோல்வி அடைந்தால் பரவாயில்லை என்று தான் தனியாக நின்றார், கூட்டணியே இல்லாமல், எல்லா தொகுதிகளும் இரட்டையில்லை என்று. ஆனால் மக்கள் வெற்றி தந்து விட்டார்கள். 2011 மற்றும் 2016 ஆகிய ஆண்டுகளில் ஜெயலலிதா பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட காட்சிகளை ஒப்பிட்டு பார்த்தால் அவரது உடல் நலனில் ஏற்பட்ட சரிவை எளிதில் புரிந்து கொள்ள முடியும். மதிப்பிற்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேதகு தமிழக ஆளுநரிடத்தில் பதவியேற்பு நிகழ்ச்சியினை நடத்துவதற்கு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மேதகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லேசாக ஒரு கை நடுங்க ஆரம்பிக்கும், சும்மா இருக்கும்போதே ஒரு கை நடுங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் கால் நடுக்க ஆரம்பிக்கும். நடக்கிற வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஒரு சைடு கையை வீசி வீசி நடக்காமல் ஒரு சைடு கை மட்டும் அப்படியே அந்த தொடையோடு சேர்ந்தே போய்கிட்டே இருக்கும்.
சிம்பிளாக சொன்னால் இந்த ரோபோட்டிக் வாக், ரோபோ நடக்கிற மாதிரி நடப்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து அப்படியே குனிய ஆரம்பிப்பாங்க, குனிஞ்சிக்கிட்டே நடப்பாங்க, டம்மு கீழே விழுந்துருவாங்க, தடுமாறி விழுவாங்க. ஃபேஸ் ரியாக்ஷனே மாறிடும், மாஸ்க் லைக் ஃபேஸஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது முகம் இறுகி போன மாதிரி இருக்கும். லேட்டர் ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் மறதிகள் ஆரம்பிக்கும், கனவுகள் நிறைய வரும். விவிட் ட்ரீம்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப காமன். ஸ்வேரிங் இன் செரமனி பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி இதில் யூனிவர்சிட்டி சென்டினரியில் குரூப்பாக மினிஸ்டர்ஸ், அது வரைக்கும் அந்த மாதிரி நடந்தது கிடையாது. டு அக்காமடேட் அவங்களுடைய உடம்பு இயலாமல் போனது. நரம்பியல் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்ததால் நடக்கும்போது உடலில் அதிர்வு ஏற்படுவதாகவும் அடிக்கடி தானாக குதிப்பது போன்று உணர்வதாகவும் அப்போலோ கிரிட்டிக்கல் கேர் பிரிவின் தலைமை மருத்துவர் ராமகிருஷ்ணன் நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்தில் தெரிவித்துள்ளார். உடல் ரீதியாக ஏற்பட்ட பல்வேறு சிரமங்களுக்கு நடுவே ஆட்சியை நடத்தி வந்த ஜெயலலிதாவின் உடலில் சர்க்கரை நோயின் தாக்கம் உச்சத்தை தொட்டது. மருத்துவர்கள் சாந்தாராம், ஜெயஸ்ரீ ஆகியோரின் ஆலோசனைப்படி ஃபிளாஷ் குளுக்கோஸ் அக்கவுண்டிங் சிஸ்டம் எனும் கருவி ஜெயலலிதாவின் இடது கையில் பொருத்தப்பட்டு அதன் மீது உடை அணிந்து கொண்டதாகவும் அவரது தோழி சசிகலா தனது வாக்குமூலத்தில் கூறியுள்ளார். ஊசி மூலம் ரத்தம் எடுக்கப்பட்டு சர்க்கரையின் அளவை கண்டுபிடிக்கும் பழைய முறைக்கு மாற்று இந்த ஃபிளாஷ் குளுக்கோஸ் அக்கவுண்டிங் சிஸ்டம். இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை தொடர்ந்து கண்காணிப்பதற்காக மாதத்திற்கு ஒரு கருவி என்ற அடிப்படையில் 8 கருவிகள் அடுத்தடுத்து ஜெயலலிதாவின் கையில் பொருத்தப்பட்டன. ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய ஒரு விதமான திராட்சை, அந்த வகையான திராட்சை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மலைவாழைப்பழம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை தாண்டி ஐஸ்கிரீம்ஸ், அவங்களுக்கு எப்போதுமே ஐஸ்கிரீம்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி 5 ஸ்டார் ஹோட்டலில் தயார் செய்யப்பட்ட கேக் வகைகள், இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்போதுமே எங்கே இருந்தாலும் இது அவங்க விரும்பி சாப்பிடக்கூடியது. இதை எந்த கட்டத்துலையுமே அவங்க குறைச்சிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோக்கா கூட ஒரு முறை சொன்னாங்க, எல்லா அரசியல்வாதிகளின் இலக்கு 300 தாண்டணும், லோக்சபா எலெக்ஷனும் மீன் பண்ணாங்க. என்னோட இலக்கு 300 குறைக்கணும் அப்படி அந்த சுகரை சொன்னாங்க. இந்த ஐஸ்கிரீமை பார்த்தா மட்டும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, ஒரு கிறிஸ்மஸ் கேக் கட் பண்ணாங்களாம், ஒரு இதில் கொடுத்த போது அதை நுனி விரலால் அப்படி சாப்பிட்ற மாதிரி பாவனை பண்ணாங்களாம். அப்புறம் உள்ளே போய் அந்த கேக்கு நிறையா சாப்பிட்டாங்களாம், கேமரா முன்னாடி கொஞ்சமாக சாப்பிட்ற மாதிரி. என்னென்னா இனிப்பு அவரால் கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியாது ஐஸ்கிரீமை. ஆண்டின் இறுதியில் அதிகாரத்தில் இருந்ததால் தினசரி அதிக எண்ணிக்கையிலான ஆவணங்களை படிக்க வேண்டிய கட்டாயம் ஜெயலலிதாவுக்கு இருந்தது. அந்த ஆவணங்களில் இருந்த கருப்பு மையினால் ஏற்பட்ட ஒவ்வாமை காரணமாக ஜெயலலிதாவின் முழங்கை, கால், முதுகு என உடல் முழுவதும் தொற்று ஏற்பட்டதாகவும் அதனால் சிறப்பு மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு ஸ்டெராய்டு வகை மருந்துகள் கொடுக்கப்பட்டதாக சசிகலாவும் ஜெயலலிதாவின் மருத்துவர் சிவகுமாரும் ஆறுமுகசாமி ஆணையத்துக்கு அளித்த வாக்குமூலத்தில் பதிவு செய்துள்ளனர். கருப்பு மை ஒவ்வாமையால் முழங்கைகளில் ஏற்பட்ட கொப்பளங்களை மறைக்கவே நீண்ட கைகள் கொண்ட ஜாக்கெட்டை ஜெயலலிதா அணிய ஆரம்பித்தார். அந்த கவிதையில் எதிரொலிக்கும் என்று வேர்ட்ஸ்வர்த் சொல்லுவார். அது போன்று சோகம் மட்டுமே அவரிடமிருந்து பிரதிபலித்து கொண்டிருந்தது. வாழ்க்கையில் மூழ்கி கொண்டிருப்பவன் எதையாவது பற்றி கொள்ள வேண்டும் என்று துடிப்பான் அல்லவா, நீரில் மூழ்கி கொண்டு அந்த மாதிரி நிலையில் ஜெயலலிதா இருந்தார். உடல் உபாதைகள், மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று சொன்ன ஒரு தலைவி, உள்ளே வேதனைகளால் நான், வேதனைகளுக்காகவே நான் என்று கூறும்படியாக ஒரு விரக்தியின் உச்சநிலை. அவரிடம் பேசிவிட்டு வந்தால் அன்று நாள் முழுவதும் நானே சோகமயமாக இருப்பேன், அப்படி சோகங்களை சுமந்து கொண்டிருந்தார். முதலமைச்சர் ஜெயலலிதா பங்கேற்ற கடைசி அரசு நிகழ்ச்சி மெட்ரோ ரயில் திட்ட தொடக்க விழா. All these are steps towards realizing my vision of making Chennai a truly modern city of the 21st century with all amenities for its residents. அந்த விழாவில் பங்கேற்க வந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேடையில் நடக்க முடியாமல் சிரமப்பட்ட காட்சி
இப்போதும் பலரது மனக்கண்ணில் நிற்கிறது. ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்த போதும் அவர் வந்து செக்ரட்டேரியலேருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக தான் ஃப்ளாக் ஆஃப் பண்ணி தான் லான்ச் பண்ணாங்க. இங்கே உள்ளூருக்குள்ளேயே இருக்கும்போது அவங்க அந்த இடத்துக்கு போயிருக்கலாம். வெங்கையா நாயுடு ஒரு யூனியன் மினிஸ்டர் அப்படி இருக்கும்போது அங்கே போயிருக்கலாம். அதுதான் அந்த எதிர்பார்ப்பு தான் இருந்தது. ஆனால் அவங்களுடைய மூமெண்ட்டில் இருந்த இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் அதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்குமோ அப்படின்னு இப்போ நம்மளால் அதை வந்து பொருத்தி பார்க்க முடியுது. உடல் முழுவதும் பரவிய ஈகோலை பாக்டீரியாவை கடைசி வரைக்கும் கட்டுப்படுத்தவே முடியாமல் போனது. ஜெயலலிதாவின் உடலுக்குள் இந்த ஈகோலை பாக்டீரியா எப்படி ஊடுருவியது? இரண்டாயிரத்தி 15 சிறையில் இருந்து விடுதலையாகி வீடு திரும்பிய ஜெயலலிதா தொடர்ந்து மன அழுத்தத்தில் சிக்கித் தவித்தார். கடுமையான மனக்கவலை காரணமாக ஜெயலலிதாவுக்கு அவரை அறியாமலேயே அடிக்கடி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. அதனால் தனது அன்றாட அலுவல்களை செய்வதில் சிக்கல் ஏற்படாமல் இருக்க பெரியவர்களுக்கான டயப்பரை அணியத் தொடங்கினார் ஜெயலலிதா. இது பெரியவங்க பயன்படுத்தக்கூடிய டயப்பர். எப்படி குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு பயன்படுத்துகிறோமோ அதே போன்று பெரியவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பெட் ரிட்டன் பேஷண்ட், அடிக்கடி யூரின் போக்கக்கூடியவங்க, சர்க்கரை நோயாளிகள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த டயப்பர் ஆனது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 2015 ஆண்டிலிருந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் என்ற அடிக்கடி மலங்கழிக்கக்கூடிய நோயால் பாதிக்கப்பட்ட ஜெயலலிதா இந்த டயப்பரை அணிஞ்சிட்டு வந்திருக்கிறாங்க. பல ஆண்டுகளாக அவங்க டயப்பர் அணிஞ்சுக்கிட்டே இருந்ததுனால அரசின் நிகழ்ச்சிகளில் கூட இந்த டயப்பர் அணிஞ்சிட்டு தான் அவங்க தன்னுடைய அன்றாட பணிகளை மேற்கொண்டு இருந்திருக்கிறாங்க. நாள்தோறும் டயப்பர் அணிந்து கொண்டே தலைமைச் செயலகம், அரசு விழாக்களுக்கு சென்று வருவதை வழக்கமாக்கிக் கொண்டார் ஜெயலலிதா. சிறு உடல் உபாதைக்காக அவர் பயன்படுத்த ஆரம்பித்த டயப்பரை மெல்ல மெல்ல அவருடைய உடலுக்கு யமனாக மாறியது. சங்கடங்களை தவிர்ப்பதற்காக அணியத் தொடங்கிய டயப்பரில் தேங்கிய கழிவில் இருந்த ஈகோலை பாக்டீரியா சிறுநீர் பாதை வழியாக சென்று இரத்தத்தில் கலந்துள்ளது. அப்படி இரத்தத்தில் கலந்த பாக்டீரியா பல்கி பெருகி நுரையீரல், இதயம், இதய வாழ்வு வரை சென்று தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது குறித்த முழுமையான தகவல்களை ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்த அப்போலோ மருத்துவர் விஜயச்சந்திர ரெட்டி, ரமேஷ் வெங்கட்ராமன் ஆகியோர் ஆறுமுகசாமி ஆணையத்தில் தெரிவித்துள்ளனர். இதுதான் ஜெயலலிதாவின் மரணத்தை நோக்கிய பயணத்தில் அதிமுக்கியமான திருப்புமுனை. அடிப்படையில் ஒரு நடிகை தன்னை பற்றின ரகசியம் இல்லை, தன்னை பற்றின இயல்பான ஒரு விஷயங்கள் கூட வெளியில போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு இயல்புள்ள ஒருவர், அந்த அரசு அமைப்பு பதவியில் ஒரு உயர் பதவியில் இருக்கிறவரும் கூட தான் இப்படியெல்லாம் ஒரு இதை அணியிறோம், அதை பயன்படுத்துகிறோன்றது எவ்வளோ பெரிய அவமானமாக அவர் நினைப்பார், ஒரு இன்கன்வீனியன்ஸாக குறைஞ்சபட்சம் நினைப்பார். நம்மளாம் புரிஞ்சுக்கிறோம். என்ன எல்லாரும் ஆணவக்காரின்னு சொல்கிறாங்க, ரொம்ப மண்டை கர்வம் பிடித்தவர்கள் என்று சொல்கிறார்கள். புகைப்படத்தை போற்றி என்னை பற்றி தாறுமாறாக எழுதினார்கள். என்ன எழுதினார்கள் என்றால், இவர் மகாராணி மாதிரி நடுவில் உட்கார, அமைச்சர்கள் எல்லாம் இந்த பக்கமும் அந்த பக்கம் தள்ளி உட்கார, இவர் பக்கத்தில் யாரும் அமரக்கூடாதாம். அப்படி இவர் என்ன மகாராணியா, மைசூர் மகாராணியா என்றெல்லாம் கேலி பேசினார்கள். ஆனால் உண்மையில் நான் பட்ட அவதியை யாருமே அறிய மாட்டார்கள். எனக்கு தேகத்தில் நீர்த்தன்மை அதிகம், என் உடலில் உபாதைகள் உண்டு, ஒரு பெண்ணாக என் வயிற்றில் இறைச்சல்கள் ஏற்படும், அருகில் யாராவது உட்கார்ந்தால் எனக்கு அது ஒரு சற்று எம்பராசிங்காக இருக்கும். அதனால் நாற்காலிகளை தள்ளி போட சொல்கிறேன். ஒரு 2 ஆண்கள் நடுவே நான் ஒரு பெண்ணாக உபாதைகளுடன் எப்படி உட்கார முடியும்? இதை நான் வெளியில் சொல்ல முடியாது. இதையெல்லாம் நான் பத்திரிகைகளுக்கு விளக்கி கொண்டிருக்க முடியாது. அப்போலோ மருத்துவர்கள், எய்ம்ஸ் மருத்துவ குழு, லண்டன் மருத்துவர், அமெரிக்க மருத்துவர் என 75 மருத்துவர்கள் 75 நாட்கள் சிகிச்சை அளித்தும் ஈகோலை பாக்டீரியாவால் ஜெயலலிதாவிற்கு ஏற்பட்ட நோய் தாக்கத்தை குறைக்க முடியவில்லையா? Respiratory failure most likely due to infection. அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு செப்டிசீமியா இருந்தது, சீழின் தன்மை ரத்தத்தில் இருந்ததால், கோமார்பிட் கண்டிஷன், அவர்களுக்கு சர்க்கரை வியாதி இருந்ததாலும் இரத்த கொதிப்பு இருந்ததாலும் இந்த நோய் வெகு விரைவில் பரவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று அவர் சொன்னார். அவங்களுக்கு she was in
அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் மெலிட்டஸோட வந்திருந்தாங்க வித் செப்டிசீமியா. டாக்டர் பாபு ஏற்கனவே சொல்லிட்டாரு. தி பெஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஹஸ் பீன் கிவன் டு ஹர் இன் ஐசியூ வித் கிரிட்டிக்கல் கேர் தட் வாஸ் கிவன் டு ஹர். அவங்களுக்கு என்ன வைத்திய ரீதியில் இந்த உலகத்தில் சாத்தியம் இருக்குமோ அது அனைத்தும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மையார் அவர்களுக்கு செய்யப்பட்டது. அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதே உயிரை குடிக்கும் அபாயகரமான நோய்களுடன் தான் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டார் என்கிறது ஜெயலலிதாவின் அப்போலோ டிஸ்சார்ஜ் சம்மரி. சரணாகதி அடைந்தவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக 2011 2016 வரை அவர் ஆட்சியை சொல்லலாம். ஆட்சி சிந்தனை மட்டும்தான் இருந்தது. மற்றவர்களுக்கு உணவளிக்க வேண்டும், பசி என்பது இருக்கக்கூடாது என்பது ஒரு சிந்தனை அவருள் வளர்ந்து கொண்டே இருந்தது. அதை தான் அம்மா உணவகத்தின் மூலம் அதை நிறைவேற்றினார். அம்மா உணவகங்கள், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், அம்மா மருந்தகங்கள், இது போன்ற திட்டங்கள் எல்லாம் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? நீங்கள் கேட்டீர்களா? இல்லை. பின் இந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி வந்தன? ஏனென்றால் ஒரு தாய்க்குத்தான் தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், அதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பது தெரியும். அவங்கள ஒரே ஒரு சக்தி தான் வென்றது, அதுதான் காலம். நோய்களை கொடுத்து நோயால் வென்றது. அதாவது ஒரு உவமை சொல்லுவாங்க, என் லைஃப் எப்படின்னா அபிமன்யு மாதிரி லைஃப். சில பேருக்கு வியூகங்களை உடைக்கணும்னா என்னை யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அதுல நான் வெளியில் வர முடியாதபடி பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் திரைப்படத்துறையிலும் வேறு யாருக்காகவோ நுழைஞ்சேன், வியூகத்தை உடைச்சின்னு வந்தேன். அரசியல் துறையிலேயே எனக்கு ஆர்வம் கிடையாது, யாராலேயோ தள்ளப்பட்டேன். அவரால் வியூகங்கள் உடைக்க வேணுன்றதுக்காக நான் செல்லப்பட்டேன். ஆனால் அந்த வியூகத்திலே என்னால் வெளியில் வர முடியல. ஸோ அபிமன்யு மாதிரி என் வாழ்க்கை அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அப்பல்லோவில் 75 நாட்கள் சிகிச்சை எடுத்த ஜெயலலிதாவை 18 துறை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள், வெளிநாட்டு மருத்துவர்கள் உட்பட 13 வெளி மருத்துவர்கள், 6 எய்ம்ஸ் மருத்துவர்கள் என மொத்தமாக 55 மருத்துவர்கள் கவனித்தனர். 2016 அக்டோபர் 7 ஜெயலலிதாவின் வாழ்வில் முக்கியமான நாள். கேக்குதா? பெருசா இல்ல. அப்ப இருந்த போது கூப்பிட்டேன். இப்ப நான் சரி அப்ப எடுக்க முடியல. நீங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி. ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதிலிருந்தே சர்ச்சைகள் ரெக்கை கட்டி பறக்கத் தொடங்கின. சிலவற்றை நம்ப முடியவில்லை, சிலவற்றை நம்பாமலும் இருக்க முடியவில்லை. இந்த பின்னணியில்தான் ஜெயலலிதாவின் இறுதி நாட்கள் குறித்து நமக்கு கிடைத்த அதிகாரப்பூர்வமான ஆவணங்களைக் கொண்டு சர்ச்சைகளுக்கு விடை தேடியது நமது குழு. மருத்துவரின் ஆலோசனைக்கு மாறாக ஜெயலலிதா உணவுகளை எடுத்துக்கொண்டதாக மருத்துவர் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். இனிப்பு வகைகள், பொட்டாசியம் அதிகமுள்ள மலை வாழைப்பழங்கள், நட்சத்திர விடுதிகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட கேக் வகைகளை அவர் எடுத்துக்கொண்டதாகவும், இது தவிர தனக்கு வேண்டியவற்றை சமைப்பதற்காக தனி சமையல்காரர் ஒருவரை மருத்துவமனையில் நியமித்துக் கொண்டதாகவும் கூறியுள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 5 நாட்களுக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. மூச்சு விடும் சத்தம் விசில் சத்தம் போன்று இருப்பதாக ஜெயலலிதா அந்த சமயத்தில் பேசிய ஆடியோ ஒன்று வெளியானது. பெருசா இல்ல. அப்ப இருந்த போது கூப்பிட்டேன். இப்ப நான் சரி அப்ப எடுக்க முடியல. நீங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி எல்லாம் ஒண்ணு கிடக்க. சரி சரி, நீங்களும் சரி. எடுக்க முடியலன்னா விடுங்க. சரி. நல்லா வருது. உயின்னு
திருப்பி படுத்துனப்படி இது போடலாம், பிகர் மாஸ்க் போட்டு. தியேட்டரில் ஃப்ரண்ட் சீட்டில் கொஸ்டின் அடிக்கிற மாதிரி அதுதாம்மா. 140 இருக்குங்க, கொஞ்சம் ஹையாக இருக்குது. பை 80. இட்ஸ் ஓகே ஃபார் மீ, நார்மல். அன்று நள்ளிரவில் மூச்சு திணறல் அதிகமாகி மிகவும் சிரமப்பட ஆரம்பித்திருக்கிறார் என்று மருத்துவர் ரமேஷ் வெங்கட்ராமன் கூறியுள்ளார். மருத்துவர்கள் எத்தனையோ முயற்சிகள் செய்தும் ஜெயலலிதாவின் மூச்சு திணறல் கட்டுக்குள் வரவில்லை. இறுதியாக ஜெயலலிதாவுக்கு செயற்கை சுவாசம் வழங்கப்பட்டதாக மருத்துவர் ரமேஷ் வெங்கட்ராமன் தனது வாக்குமூலத்தில் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளிக்க லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே சென்னை வந்தார். அதன் பிறகு ரிச்சர்ட் பீலேவின் ஆலோசனைப்படியே ஜெயலலிதாவுக்கு அனைத்து சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்பட்டன. தமிழக முதல்வர் என்பதால் ஜெயலலிதாவின் உடல்நிலை பற்றி அப்போதைய சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் மத்திய அரசுக்கு கடிதம் மூலமாக விளக்கம் கொடுத்தார். மேலும் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை நுரையீரல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் GC கில்னானி, மயக்க மருத்துவ நிபுணர் டாக்டர் அஞ்சந்திரிகா, இதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் நிதிஷ் நாயக் ஆகியோர் சென்னைக்கு வரவழைக்கப்பட்டனர். எய்ம்ஸ் மருத்துவர்களின் வருகைக்கு பிறகுதான் அப்போலோவின் செய்திக்குறிப்புகளில் மாற்றம் தென்பட ஆரம்பித்தது. அந்த மாற்றம் மறுநாளே தெரிந்தது. அக்டோபர் 6 அன்று அப்போலோ மருத்துவமனை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ஜெயலலிதா நீண்ட நாட்கள் மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்டிருந்தது. அக்டோபர் 7 ஜெயலலிதாவின் வாழ்வில் முக்கியமான நாள். 7 நாட்கள் தொடர்ந்து வெண்டிலேட்டரில் இருந்ததால் தொண்டையில் ஒரு துளையிடப்பட்டு அதன் மூலம் செயற்கை சுவாச குழாய் நேரடியாக இணைக்கப்பட்டது. அதுதான் ட்ரெக்கியாஸ்டமி அறுவை சிகிச்சை. ட்ரெக்கியாஸ்டமி முறைக்கு பிறகு ஜெயலலிதாவின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது. அப்போதுதான் ஜெயலலிதா ஜூஸ் குடித்தார். கிச்சடி, பொங்கல், தோசை ஆகிய உணவு வகைகளை சிறிதளவு உட்கொண்டதாக மருத்துவர்கள் தங்களது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளனர். I think it's when she will recover to the room, when she will come home, and I think all is dependent on her now. You know, we will carry on. As I said, the most important part of the treatment has been very successful. அப்போது ஒரு சுவையான சம்பவம் அப்போலோ மருத்துவமனையில் நடந்தது. அவர்களுடைய தலைவர் அன்றைய முதல்வர் என்ன செய்து கொண்டிருந்தார்? நான் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று பேசியிருக்கிறேனே தவிர நான் ஒரு படையை திரட்டிக் கொண்டு கச்சத்தீவை மீட்பேன் என்று பைத்தியகாரத்தனமாக பேசவில்லை. பதில் சொல்ல முடியவில்லை என்றால் கூச்சல் போடுவதா? பதில் சொல்ல முடியவில்லை என்றால் கூச்சல் போடுவதால் என்ன ஆக போகிறது? உங்கள் தலைவர் பதில் சொல்லட்டும். தமிழகத்திற்கு நீங்கள் தலைவியாக இருக்கலாம், ஆனால் நான் தான் இப்போது மருத்துவமனைக்கு தலைவர். நான் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே ஜெயலலிதாவிடம் கூறியுள்ளார். ஆனால் அதற்கு ஜெயலலிதா சைகை மூலம் இங்கும் நான் தான் பாஸ் என்று கூறியிருக்கிறார். இந்த சம்பவம் ஆறுமுகசாமி ஆணையத்தில் வாக்கு மூலமாக பதியப்பட்டுள்ளது. இவன் வாளியின் கண் பார்வையை வரவழைப்பதற்காக பார்வை சம்பந்தப்பட்ட யாகம் செய்கிறான்.
அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஜெயலலிதா அன்றைய தினம் தொலைக்காட்சியில் ஜெய் வீர ஹனுமான் தொடரை பார்த்து கொண்டிருந்தார். அவர் நெற்றியில் ஒரு செந்தூர கோடு ஒன்று இருக்கும், ஒரு கீற்றாக ஒரு கோடு. அது என்னது என்று கேட்டால் அது ஒரு அனுமான் சிந்தூரம். அனுமான் மீது அதிக பக்தி கொண்டிருந்தவர். தனிமையில் இருக்கும்போது, சிறையில் இருந்தபோது கூட அனுமான் சாலிசா அடிக்கடி கூறிக்கொண்டிருப்பாராம். அவரே தெரிவித்த தகவல் இது. தந்தை மற்ற குழந்தைகளுக்கெல்லாம் தந்தை இருக்கும்போது எனக்கு இல்லையே என்ற போது அவர் பாட்டி சொன்னாராம், அதோ அனுமான் இருக்கிறார், அந்த அரண்மனை வாயிலில் ஒரு அனுமார் கோவில் உண்டு, அந்த அனுமாரை காட்டி இவரை அப்பாவா நினச்சிக்கோ, உனக்கு பலம் தருவார். ஏன்னா வழக்கமாக தந்தை தான் ஒரு மகளுக்கோ மகனுக்கோ ஆற்றலை தருவார், இவரை அப்பாவா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டி சொன்னவொடனே அதுலேருந்து அனுமான் ஈடுபாடு உண்டு. டிவி தொடரை பார்த்து முடித்துவிட்டு டிவியை ஆஃப் செய்து ரிமோட்டை வைத்தார் ஜெயலலிதா. அப்போது திடீரென ஜெயலலிதாவின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. அத்தோடு மூச்சு திணறலும் சேர்ந்து கொள்ள தவிக்கத் தொடங்கினார் ஜெயலலிதா. ஜெயலலிதாவின் உடலுடன் இணைக்கப்பட்டிருந்த மானிட்டர்கள் அனைத்தும் அபாய சத்தத்தை எழுப்பின. அந்த காட்சிகளை பார்த்த மருத்துவர் ரமேஷ் வெங்கட்ராமன் பதறி அடித்துக்கொண்டு ஜெயலலிதாவின் படுக்கைக்கு விரைந்தார். அப்போது படுக்கையில் அமர்ந்த நிலையில் இருந்த ஜெயலலிதா பின்புறமாக சரிந்ததை மருத்துவர் ரமேஷ் பார்த்துள்ளார். ஜெயலலிதாவின் இதய துடிப்பு தாறுமாறாக ஏறி இறங்கியது என்று மருத்துவர் ரமேஷ் வெங்கட்ராமன் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். அவசர மருந்துகளை கொடுக்க தொடங்கிய மருத்துவர் ரமேஷ் வெங்கட்ராமன் உடனடியாக ஜெயலலிதாவுக்கு வெண்டிலேட்டரை பொருத்தினார். சிறிது நேரத்தில் மருத்துவ கருவிகளின் அளவீடுகள் சமநிலையை எட்டின. ஆனால் அதே நிலை நீடிக்கவில்லை. அடுத்த சில நொடிகளில் மீண்டும் ஜெயலலிதாவுக்கு மூச்சு திணறல் அதிகமானது என்று மருத்துவர் ரமேஷ் வெங்கட்ராமன் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். இதய துடிப்பு வெகுவாக குறையத் தொடங்கியது. அவரை சோதித்த மருத்துவர்கள் ஜெயலலிதாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருப்பதை உறுதி செய்தனர். இந்த காட்சி அப்போலோ மருத்துவமனையை பதற்றத்துக்கு உள்ளாக்கியது. அபாய சிக்னல் எழுப்பப்பட்டதை அடுத்து கிரிட்டிக்கல் கேர் குழுவினர் ஜெயலலிதாவிற்கு அவசரகால சிகிச்சை அளிக்கத் தொடங்கினர். ஜெயலலிதாவின் இதயம் செயல்படவில்லை என்பதை அறிந்த மருத்துவ குழு சிபிஆர் என்ற அவசரகால மருத்துவ முறை மூலம் மீண்டும் இதயத்தை செயல்பாட்டுக்கு கொண்டுவர முயற்சி செய்தனர். சிபிஆர் முறைப்படி ஜெயலலிதாவின் நெஞ்சக பகுதியில் சுமார் 45 நிமிடம் கை மூலம் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனால் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. உடனடியாக ஜெயலலிதாவுக்கு எக்மோ கருவி பொருத்த முடிவு செய்யப்பட்டது. ஸ்டெர்னாட்டமி என்று சொல்லப்படும் நெஞ்சக பகுதி அறுவை சிகிச்சை மூலம் நேரடியாக இதயத்தை செயல்பட வைக்கும் முயற்சியில் மருத்துவ குழுவினர் ஈடுபட்டனர். மறுபகுதியில் நெஞ்சை பிளந்து இதயத்தை நோக்கி அறுவை சிகிச்சையை துவங்கினர் என்று மருத்துவர் ரமேஷ் வெங்கட்ராமன் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். மருத்துவ குழு நேரடியாக ஜெயலலிதாவின் இதயத்தை கையால் அழுத்தியும் சிபிஆர் கொடுத்தது. ஆனால் அந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை என்று மருத்துவர் ரமேஷ் வெங்கட்ராமன் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். இறுதி முயற்சியாக ஜெயலலிதாவின் இதய நாளங்களை எக்மோ கருவியுடன் இணைக்கும் திட்டத்தை மருத்துவ குழுவினர் முன்னெடுத்தனர். அடுத்த 1 மணி நேரத்தில் எக்மோ கருவி ஜெயலலிதாவின் உடலில் இணைக்கப்பட்டது. எக்மோ சிகிச்சையில் இணைக்கப்பட்ட பிறகு ஜெயலலிதா அறுவை சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார் என்று மருத்துவர் ரமேஷ் வெங்கட்ராமன் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். அங்கு தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டார். அன்று நள்ளிரவில் ஜெயலலிதாவுக்கு கண்ணசைவு இருந்ததாகவும் நள்ளிரவு நேரத்தில் சில நிமிடம் இதயம் செயல்பட்டதாகவும் மருத்துவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். ஆனால் அதன் பிறகு எந்த முன்னேற்றமும் இல்லை.
இதே நிலை அடுத்த 24 மணி நேரமும் தொடர்ந்ததால் ஜெயலலிதா அபாய கட்டத்தை எட்டியதாக அப்போலோ செய்திக்குறிப்பை வெளியிட்டது. இதை அடுத்து தமிழகம் முழுவதும் பதற்றம் தோன்றிக் கொண்டது. மாநிலம் முழுவதும் காவல்துறை உஷார்படுத்தப்பட்டது. அப்போலோ மருத்துவமனை வாசலில் கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியதால் அதன் வாயில்கள் மூடப்பட்டன. வதந்தி தாங்க, இது புரியலீங்க. அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதுங்க. இவ்வளோ தொண்டர்களுடைய உணர்வு இருக்குது. எந்த ஆபத்து ஏற்படாதுங்க. ஆயிரக்கணக்கான கோயிலுக்கு அன்னதானம் வழங்குற எங்க தாய்க்கு ஒன்றும் ஆகாதுங்க. தர்மத்தின் வாழ்தலை சூதுக்கவும் ஆனா தர்மம் மறுபடியும் வெல்லும் என்பதை எடுத்துக்காட்டுக்கு அம்மா மறுபடியும் வருவார்கள். நாங்க வந்து எல்லாமே கட்சிக்காரலாம் வந்திருக்கோம். அம்மா டிஸ்சார்ஜ் ஆயிடுறாங்க அப்படின்னு தான் நாங்களாம் வந்திருக்கிறோம். எங்க அம்மாக்கு ஒன்றும் ஆகாது சார். எங்க அம்மா நல்லா இருக்காங்க, நல்லா இருப்பாங்க. இன்னும் 100 ஆண்டு எங்க அம்மா நல்லா இருப்பாங்க சார். பாதுகாப்பு கருதி அப்போலோவில் சிகிச்சையில் இருந்த நோயாளிகளை மருத்துவமனை நிர்வாகம் வேறு மருத்துவமனைகளுக்கு அனுப்பியது. இப்படி அச்சம் கலந்த பரபரப்பு தமிழகம் முழுவதும் நிலவியது. அப்போதுதான் வந்தது அந்த அதிர்ச்சியான செய்தி. 75 நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா மரணம் அடைந்தார். திடீரென நுரையீரல் செயல் இழந்ததால் ஏற்பட்ட மூச்சுத் திணறல் காரணமாக இதயத்திற்கு ஏற்பட்ட அழுத்தத்தால் ஜெயலலிதா உயிரிழந்தார் என்கிறார் அப்பல்லோவின் இதய நோய் சிறப்பு மருத்துவர் விஜயச்சந்திர ரெட்டி. அந்த நொடியில் அப்போலோ மருத்துவமனை வளாகம் முழுவதும் மக்களின் அழுகுரல்கள் விண்ணை பிளந்தன. ஜெயலலிதாவின் இறுதி பயணத்திற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் முன்னெடுத்தனர். முதலமைச்சராக அப்போலோவில் சேர்க்கப்பட்ட ஜெயலலிதா 75 நாட்களுக்கு பிறகு மறைந்த முதல்வரானார். மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான், உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் என் அன்பார்ந்த தமிழக மக்களுக்காக புதிதாக என்ன நன்மை செய்யலாம் என்று யோசித்து ஒவ்வொரு புதிய திட்டமாக கொண்டு வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நாடே துக்கம் அனுசரித்தது. பொது அஞ்சலிக்கு பிறகு லட்சக்கணக்கான மக்கள் வெள்ளத்தில் மிதந்து சென்ற ஜெயலலிதா மெரினாவில் துயிலொருங்க ஆரம்பித்தார்.
மரணத்தை பற்றி என்னிடம் சொன்னார். எல்லாருக்கும் மரண பயம் வரும், ஆனால் எனக்கு மரணம் பெரிய ரிலீஃப். ஏனென்றால் மரணம் என்னை என் தாயிடம் எடுத்துச் செல்லும் என்று நான் நினைக்கிறேன். நான் நாளை மரணம் வந்தால் என்னுடைய இரு கைகளையும் விரித்து வா வா என்று ஆவலுடன் தான் ஏற்றுக்கொள்வேன் என்று திடீரென்ற மரணத்தை பற்றி கூறினார். But the disease pattern was so, this unfortunate thing happened because of what's called the ARDS. ஆனால் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவின் உடல் மெரினாவில் புதைக்கப்பட்டதிலிருந்து மரணம் தொடர்பான சந்தேகங்கள் புற்றீசலாக கிளம்பத் தொடங்கின. ஜெயலலிதாவின் டிஸ்சார்ஜ் சம்மரையும் எய்ம்ஸ் மருத்துவர்களின் அறிக்கையும் அமெரிக்காவில் உள்ள தனியார் மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்பட்டு அங்குள்ள மருத்துவர்களின் கருத்துகள் பெறப்பட்டன. ஒரு நடுநிலைமையான ஒரு சோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இந்த அப்போலோ ஆஸ்பத்திரி டிஸ்சார்ஜ் சம்மரியும் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸஸோட ரிப்போர்ட்டையும் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டிக்கு, மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சோம். அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு கரெக்டு தான், நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட்டு படி கொடுத்த ட்ரீட்மெண்ட் கரெக்ட் அப்படின்ற மட்டும் அவங்க எங்கிட்ட சொல்லிட்டாங்க. லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு தான் நம்ம சொல்கிறோமே ஒழிய எந்த டயத்தில் எப்படி டைம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்ன, ஏன் இப்படி கொடுத்துருக்கலாமா, ஏன் இப்படி கொடுத்துருக்க கூடாதா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்மகிட்ட விடை இல்லை. They have conquered all the three. That is, the government of Tamil Nadu have obtained treatment reports from Apollo Hospital. We have obtained medical reports from the visiting AIIMS. We have also studied our own records, and all of these contents are mutually consistent and in consonance with the earlier report which we have provided to the Honorable High Court. And everywhere it is very clear that there was no issues with regard to treatment or differences of opinion, and everything we are keeping it in public domain to avoid speculations. அவை குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட ஆறுமுகசாமி ஆணையம் 90% விசாரணையை முடித்துள்ளது. ஆனால் விசாரணை ஆணையத்தின் செயல்பாடுகளை அப்போலோ மருத்துவமனை திடீரென எதிர்த்துள்ளது. நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்தின் செயல்பாடுகள் தங்களுக்கு எதிராக இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்போலோ மருத்துவமனை வழக்கு தொடுத்தது. நீதிமன்ற விசாரணையில் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு கொடுக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை குறித்து புரிந்து கொள்ளும் அளவுக்கு ஆணையத்தில் உரிய நபர்கள் இல்லை என்று அப்போலோ தனது மனுவில் தெரிவித்திருந்தது. மருத்துவர்கள் சொல்வது ஒன்று, ஆணையம் பதிவு செய்வது வேறொன்று என்ற ரீதியில் அப்போலோ மருத்துவர்கள் கொடுத்த வாக்குமூலங்களை ஆறுமுகசாமி ஆணையம் தவறாக பதிவு செய்ததாக தனது மனுவில் அப்போலோ குற்றம் சாட்டியிருந்தது. விசாரணையை முடிப்பதற்கு முன்பாகவே தங்களை குற்றவாளிகளைப் போல் ஆணையம் சித்தரிக்க முயல்வதாகவும் அப்போலோ தரப்பு குற்றம் சாட்டியிருந்தது. ஆனால் ஆறுமுகசாமி ஆணையத்தின் தரப்பில் கூறப்பட்ட விளக்கம் பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. நோய் தொற்று காரணமாக ஜெயலலிதாவின் இதயத்தில் இடது மிட்ரல் வால்வில் 14 மில்லிமீட்டர் அளவுக்கு துளை விழுந்துள்ளது. ஆனால் இதய வால்வுகள் பாதிக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை கொடுக்க அமைக்கப்பட்ட இதய அறுவை சிகிச்சை குழுவினை அப்போலோ பயன்படுத்தவில்லை என்று ஆறுமுகசாமி ஆணையத்தின் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதய அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் ஸ்ரீதர், கிரிநாத் ஆகியோரை கொண்ட குழுவினர் ஜெயலலிதாவுக்கு மாரடைப்பு வரும் வரை இருவரையும் பயன்படுத்தாதது ஏன் என்பது ஆறுமுகசாமி ஆணையம் எழுப்பும் இன்னொரு கேள்வி. உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஐரோப்பிய நாடுகளின் இதய சிகிச்சை வழிகாட்டியின்படி மிட்ரல் வால்வில் 10 மில்லிமீட்டர் அளவுக்கு துளை விழுந்தாலே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். ஆனால் ஜெயலலிதாவின் இதயத்தில் இடது மிட்ரல் வால்வில் 14 மில்லிமீட்டர் அளவுக்கு துளை விழுந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டும் அதற்கான சிகிச்சை அளிக்கப்படாதது ஏன் என்பதுதான் ஆறுமுகசாமி ஆணையம் எழுப்பிய கேள்வி. அப்போலோவால் வெளியிடப்பட்ட மருத்துவ புத்தகத்தில் சொல்லப்பட்ட வழிமுறைகளை அதே மருத்துவமனை பின்பற்றாதது ஏன் என்றும் ஆறுமுகசாமி ஆணையம் வினவியிருக்கிறது. இன்னொரு அதிர்ச்சி என்னவென்றால், ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்த சிறப்பு மருத்துவர்கள் ஸ்டூவர்ட் ரசல், சாமின் சர்மா, ராஜீவ் சோமன் ஆகியோர் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு ஆஞ்சியோகிராம் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருந்தனர். அது மட்டுமின்றி ஜெயலலிதாவின் இதய செயல்பாட்டை ஆய்வு செய்த மருத்துவர் ஷாமின் சர்மா அதே நாளான நவம்பர் 25 அன்று ஆஞ்சியோகிராம் சிகிச்சை அளிக்க தயாராக இருந்ததாக தெரிவித்துள்ளது ஆறுமுகசாமி ஆணையம். ஜெயலலிதாவுக்கு ஆஞ்சியோகிராம் ஏன் செய்யப்படவில்லை என்று ஆறுமுகசாமி ஆணையம் கேள்வி எழுப்பிய நிலையில் அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம்தான் ஆஞ்சியோகிராம் சிகிச்சைக்கு மறுத்ததாக ஆணையம் குற்றம் சாட்டியுள்ளது. இதய நோயால் பாதிக்கப்பட்ட ஜெயலலிதாவிற்கு செப்டம்பர் 23ஆம் தேதியிலிருந்து
27ஆம் தேதி வரை இசிஜி எடுக்காதது ஏன் என்ற கேள்வியும் முக்கியமானது என்கிறார்கள் மருத்துவர்கள். ஆறுமுகசாமி ஆணையத்தின் குற்றச்சாட்டுகளுக்கு அப்போலோ மருத்துவமனை மறுப்பு தெரிவித்துள்ளது. மூத்த நிர்வாகி ஒருவர் அளித்த விளக்கத்தில் 55 மருத்துவர்களில் ஒரு சிலர் சொன்ன தகவல்களில் ஒரு சில வரிகளை எடுத்துக்கொண்டு தவறான தகவல்களை ஆணையம் பரப்பி வருவதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு ஆஞ்சியோகிராம் செய்வதாக சொன்ன மருத்துவர் தொடர்ந்து சிகிச்சை அளிக்க தயாராக இல்லை. ஆஞ்சியோகிராம் செய்த கையுடன் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று கூறினார். அதனால்தான் ஆஞ்சியோகிராம் செய்யவில்லை என்றும் ஆரம்பகட்ட சிகிச்சையின் போது டிஜிட்டல் உபகரணங்கள் மூலம் முடிவுகள் அறிந்து கொண்டதால் ஜெயலலிதாவுக்கு இசிஜி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அப்போலோ மருத்துவமனை நிர்வாகி தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவின் உடல்நிலை, அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து விசாரித்து வரும் நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம் தனது இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யப் போவது எப்போது? ஜெயலலிதாவின் இறப்பை பற்றி விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட ஆறுமுகசாமி ஆணையம் தற்போது முடங்கி கிடக்கிறது. ஜெயலலிதாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக புகார் சொன்ன தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்னமும் ஆணையத்தில் ஆஜராகவில்லை. அவரது சாட்சியத்திற்கு பிறகு ஆறுமுகசாமி ஆணையத்தின் முழு அறிக்கை தயாராகும். ஆனால் அதற்குள்ளாகவே ஆறுமுகசாமி ஆணையம் பாரபட்சமாக நடந்து கொள்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறது அப்போலோ மருத்துவமனை தரப்பு. உச்ச நீதிமன்றத்தின் தடை விலகுவது எப்போது? அந்த ஆணையத்தின் பரிந்துரைகளையும் முடிவுகளையும் அரசு அப்படியே ஏற்றுக்கொள்ளப் போகிறதா? அந்த அறிக்கையை சட்டமன்றத்தில் வைத்து மக்கள் பார்வைக்கு எல்லா உண்மைகளையும் தெரியப்படுத்துவது எப்போது என்ற பல கேள்விகள் விடை தெரியாமலே நீடிக்கின்றன. நாடே வியந்து பார்த்த தலைவியின் மரணத்தில் நீடிக்கும் சர்ச்சைகள் ஓயுமா? நாடே காத்திருக்கிறது. உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள்தான். உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு.